அச்சச்சோ என்னாச்சு மேடம்? பவித்ரா வரா. பவித்ரா தானே? அதுக்கே இப்படி பயப்படுறீங்க? இல்ல, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்தா என்னன்னு கேப்பா. உங்ககிட்ட ஏதாவது வந்து கேட்டா நீங்க ஏதாவது சொல்லி சமாளிச்சிருங்க. நான் அந்த பக்கம் நிக்கிறேன். ஹாய் ஹரி சார், இங்க என்ன பண்றீங்க? சும்மா வந்தேன், அப்படியே நடந்துட்டு இருந்தேன். அப்புறம் உங்க வேலையெல்லாம் எப்படி போகுது? எல்லாம் நல்லபடியா போகுது சார். என்ன பவித்ரா, ஒரு பிரிஸ்கே இல்லாம சொல்றீங்க? எப்பவுமே ஆக்டிவா இருப்பீங்க, இப்ப என்னாச்சு? இல்ல ஹரி சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதுவும் எங்க ஃபேமிலி விஷயம். நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? என்ன பவித்ரா, எங்கிட்ட போய் இப்படி கேக்குறீங்க? என்னையும் உங்க ஃபேமிலியில ஒருத்தனா நினைச்சு சொல்லுங்க. என்னால முடிஞ்சா உங்களுக்கு உதவி பண்றேன். உதவியெல்லாம் ஒன்னும் இல்ல ஹரி சார். எல்லாம் எங்க அத்தைய பத்தி தான். சொல்லுங்க பவித்ரா, உங்க அத்தைக்கு என்ன? ஹரி சார், அது வந்து எங்க அத்தை கொஞ்ச நாளாவே டிஸ்டர்ப்டா இருக்காங்க. என்ன ஏதுன்னு என்கிட்டயோ இல்ல யார்கிட்டயோ சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது வரைக்கும் நான் அவங்க கிட்ட இருந்து எந்த விஷயத்தையுமே மறைச்சதில்ல. அதே மாதிரி அவங்களும் என்கிட்ட ஒரு விஷயம் கூட மறைச்சதில்ல. ஆனா இப்போ என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளா ரொம்ப சோகமா எதையோ பறிகொடுத்த மாதிரியே இருக்காங்க. நான் அவங்களை என் அம்மா மாதிரி தான் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கேன் ஹரி சார். ஆனா அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு என்னால சுத்தமா கண்டுபிடிக்கவே முடியல. அப்படிலாம் எதுவும் இருக்காது பவித்ரா, ஏதாவது ஒர்க் பிரஷரா இருக்கும். இல்ல ஹரி சார், அப்படின்னா கண்டிப்பா என்கிட்ட ஷேர் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட சொல்லாம இருக்கவே மாட்டாங்க. ஆனா இந்த தடவை என்னன்னு தெரியல, என்கிட்டயே மறைக்கிறாங்க. அதான் எனக்கு எதுவும் புரியவே இல்லை. என்ன பவித்ரா, இதுக்கு போய் யாராவது வருத்தப்படுவாங்களா? இல்ல சார், உண்மையிலேயே எனக்கு வருத்தமா தான் இருக்கு. எங்க அத்தையை எப்படி நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. பவித்ரா, லக்ஷ்மி மேடம் யார நினைச்சு எதை நினைச்சு வருத்தப்பட போறாங்க? எல்லாம் சந்தோஷ பத்தி தான் இருக்கும், இல்ல உங்க தாத்தா பத்தி இருக்கும், இல்ல உங்களை பத்தி இருக்கும். இங்க பாருங்க பவித்ரா, நீங்க லக்ஷ்மி மேடத்தை உங்க அம்மா மாதிரி நினைக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க. அது உண்மையா இருந்தா நீங்க அவங்கள நம்புங்க. எல்லா நாளும் மனுஷங்க ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல, அவங்களும் கொஞ்ச நாள்ல சரியாயிடுவாங்க, நார்மல் கண்டிஷனுக்கு வந்துருவாங்க. உங்களால அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு ஏதாவது தெரிஞ்சாலும் இல்ல கண்டுபிடிக்க முடிஞ்சாலும் என்கிட்ட சொல்லிடுங்க சார். சரி, நான் வரேன் சார். என்னாச்சு மேடம்? பாத்தீங்களா, நான் ஒரு மாதிரியா இருக்கிறதுக்கே பாவம் பவித்ரா எவ்வளவு ஃபீல் பண்றா. சந்தோஷோட விஷயம் தெரிஞ்சா அவ எப்படி தாங்குவா? பவித்ரா சின்ன பொண்ணு மேடம், அவங்க உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. நீங்க அப்செட்டா இருக்கிறத அவங்களால தாங்கிக்க முடியல. பவி சொன்ன மாதிரி நான் இது வரைக்கும் அவகிட்ட எதுவுமே மறைச்சதில்ல, அவளும் என்கிட்ட எதையுமே மறைச்சதில்ல. ஆனா இந்த விஷயத்த நான் அவகிட்ட சொல்ல முடியாதே. பவி தாங்க மாட்டாளே. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. லட்சுமி மேடம், நீங்க இந்த விஷயத்த பவித்ரா கிட்ட சொல்லாம மறைச்சது நல்லதுதான். ஆனா உங்க முக வாட்டம் தான் காட்டி கொடுத்திருக்கு. இனி நார்மலா இருக்க முயற்சி பண்ணுங்க. முடியல, குட்டி இப்படி தப்பா போய் மாட்டிக்கிட்டு இருக்கானே, அதுல பாதிக்கப்படுறது என்னோட பவியும் தானே. என்னோட பவியோட வாழ்க்கை பாழா போயிடுமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பதட்டமாவே இருக்குது சார். அப்படிலாம் எதுவும் ஆகாதுங்க, தைரியமா இருங்க.
நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஆதிரா யாரு, அவ பேக்ரவுண்ட் என்ன, அவளோட பர்சனல் விஷயங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவேன். அதுல இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பா சொல்யூஷன் கிடைக்கும். நம்புங்க, கன்ஃபார்மா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். என்னங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நர்ஸ் கனகா இந்த ஹாஸ்பிட்டல்ல தானே வேலை பார்க்கறதா சொன்னீங்க. உங்களுக்கு சரியா தெரியுமா? நல்லாவே தெரியும். இதே பிபிஐ ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பார்க்கறா அவ. இரு, ஃபோன் பண்றேன். சொல்லுங்க சிதம்பரம் சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் சார். இப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல் பக்கமே வரதில்ல. உடம்ப நல்லா பாத்துக்கிறீங்க போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணும் இல்லம்மா, சும்மா உன்னை பார்த்துட்டு போலான்னு உங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கேன். கீழே பார்க்கிங்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? கீழே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரிம்மா. என்னங்க சொன்னாங்க? கீழே வெயிட் பண்ணுங்க, நான் வரேன்னா. வாங்க சார். என்ன சார், உடம்புக்கு என்ன? பிபி மாத்திரை சரியா போட்டுக்கிறீங்களா? நீங்க வேற, அதெல்லாம் கரெக்டா போட்டுட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் வேற ஒரு விஷயமா உன்னை பார்க்க வந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க. என்னால முடியும்னா கண்டிப்பா பண்றேன். எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்திக்கு உங்க ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. எங்க ஹாஸ்பிட்டல்லையா? பேர் என்ன? ஆதிரா. ஓ, ஆதிராங்களா? அபார்ட் பண்ணணும்னு வந்தாங்க. டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்கள தானே சொல்றீங்க? அவங்களே தான்மா. எனக்கு அவங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்க கூட. அவங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. அந்த குழந்தைக்கு அப்பான்னு ஒருத்தர் என்கிட்ட சொல்லுது. ஆனா எங்களுக்கு அந்த பையன் மேல பெருசா டவுட் இல்ல, நல்லவனத்தான் தெரியல. இதுல ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஒரு மாசத்துல இந்த மாதிரி இல்லீகல் கேஸ் நிறைய வருது சார். இப்பெல்லாம் அபார்ட் பண்றது சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. இந்த பாருமா, ஊர்ல இருக்கிறவங்க எக்கடாவது கெட்டு போட்டோம், நமக்கு எதுக்குமா? எனக்கு அந்த பொண்ணு வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா யாருன்னு முதல்ல தெரிஞ்சாகணுமா? சார், அதனால உங்களுக்கு என்ன லாபம்னு சொல்லுங்க. என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். அந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் லாபம் இருக்கு. என்ன சொல்றீங்க சார்? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சிஸ்டர், அந்த பொண்ணு ஆதிராக்கு தெரியாம அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்றத கண்டுபிடிக்கணும். இல்ல இல்ல, எனக்கு அது கூட வேண்டாம். அந்த சந்தோஷ் அப்பனா இல்லையான்னு டிஎன்ஏ டெஸ்ட் இருக்குல்ல, அத வச்சு கண்டுபிடிக்கணும். என்னம்மா, நிறைய சினிமா பாப்பீங்களா? இந்த கதையை இங்க சொல்றீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் அவ்வளவு சாதாரணமானது இல்ல. அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. நீங்களா கேட்டா யாரும் தரமாட்டாங்க. என்னம்மா, நீ சொல்றதெல்லாம் லீகலா போறவங்களுக்கு மட்டும்தான். நமக்கெல்லாம் அது தேவையில்லை. உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, ஆனா நீங்க இந்த விஷயம் மட்டும் எனக்கு பண்ணி கொடுத்துடணும். சரி, ஓகே. ஆனா அதுக்கு 2 பேருடைய ஸ்பெசிமென் வேணுமே, அப்பதான் டெஸ்ட் எடுக்க முடியும். ஓகே, எங்க கிட்ட ஆதிரா பிளட் சாம்பிள் இருக்கு. நீங்க அந்த சந்தோஷ் கிட்ட இருந்து அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு முடியாவது கொண்டு வர முடியுமா? ஏங்க, இதை எப்பங்க எடுத்தீங்க? அது வேற கதை, அது அப்புறமா சொல்றேன். இங்க பாருங்க, இது சாதாரண விஷயம் இல்ல. நான் சொல்ற மாதிரி செய்யணும். மேடம், நான் பாம்பே கிளம்பிட்டேன். ஆதிராவோட அட்ரஸ், அவ படிச்ச காலேஜ், அவ ஒர்க் பண்ண கம்பெனி, எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் நேரா அங்க போயிட்டு இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். மும்பை போனா அங்க தங்கறதுக்கு உங்களுக்கு இடம் இருக்கா? லக்ஷ்மி மேடம், எனக்கு இந்தியால எல்லா ஸ்டேட்லயும் தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஆல் இண்டியா ஃபுட் காம்படிஷன்ல நான் பரிசு வாங்கியிருக்கேன். அது உங்களுக்கும் தெரியும். அதனால எல்லா ஸ்டேட்ஸ்லயும் ஷெஃப்ஸ் எனக்கு பழக்கமா இருக்காங்க. அதுல ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி தான் ரூம் அகாமடேஷன் பண்ணிருக்கேன். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை மேடம், நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி சார்.
நிறைய முறை நீங்க எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க. இப்ப நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறது தெரிஞ்சு எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்கு மறுபடியும் உதவி பண்றீங்க. ரொம்ப பெரிய விஷயம் இது. என்ன லக்ஷ்மி மேடம், நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லி என்ன மூணாவது மனுஷன் ஆக்கிடாதீங்க. நான் எப்பவும் போலவே ஹரிசாரா இருக்கேன், நீங்க லக்ஷ்மி மேடமா இருங்க. இவ்ளோ கஷ்டப்படுறீங்க, இந்த கஷ்டத்துக்கு பலன் கிடைக்கணும். குட்டி இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரணும். பாவம் பவி, அவனை நம்பிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. லக்ஷ்மி மேடம், துணிஞ்ச முடிவு எடுத்தாச்சு. இதோட முடிவு என்னன்னு பார்க்காம விட போறதும் இல்லை. அதனால நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை என்னால ஏற்படுத்தி கொடுக்க முடியும். நம்பிக்கையோட இருங்க. நான் மும்பை போயிட்டு வரேன். இருக்கலாம் தெரியலையே. அதிரா, அதிரா, வா. ஆதிரா, என்ன நீங்க ரெண்டு பேரும் போன மாதிரியே போய் திரும்பி வந்துட்டீங்க? இங்க பாருங்க, நான் கூப்பிடும் போதுதான் நீங்க வரணும். ஆதிரா, அதெல்லாம் இருக்கட்டும். எங்க 2 பேருக்கும் சூடா ஒரு காஃபி போட்டு கொண்டு வரியா? என்னது, காஃபியா? காசுக்கு நடிக்க வந்த உங்களுக்கு இவ்ளோ திமிரா? இப்பவே உங்களை என்ன பண்றேன் பாருங்க. இரு 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 இரு. அதிரா, நாங்க நடிக்க தான் வந்தோம். ஆனா நடிப்புக்கு அவார்ட நீ வாங்கிடுவ போல இருக்கு. என்ன பேச்செல்லாம் வித்தியாசமா இருக்கு? இப்பவே நீங்க 2 பேரும் வெளியே போங்க. இரு ஆதிரா, ரொம்ப அவசரப்படாத. எங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு உண்மையிலேயே அப்பா யாரு? முதல்ல அத சொல்லு. நாங்க 2 பேரும் இப்பவே கிளம்பிடுறோம். என்ன ரொம்ப தெனாவட்டா பேசுறத பார்த்தா யாருக்கிட்டயோ காசை வாங்கிட்டு என்ன காட்டி கொடுக்கற மாதிரி இருக்கு. அப்படியே காட்டி கொடுத்தாலும் நீங்களும் தான் மாட்டுவீங்க. இங்க பாரு அதிரா, நாங்க கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்ல. உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா யாரு? என்ன விளையாடுறீங்களா? தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, இல்லைன்னா நானே உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ஜனகி, ஒரு திருடனே போலீஸ்க்கு போன் பண்ணி நான் தான் திருடன்னு சொல்லுவானா? ஆதிரா அந்த வேலையை தான் செய்ய போறா. போலீஸ்க்கு தானே. போடு போடு, போன போடு. ஐயோ, நீங்கெல்லாம் பேசுறது கேட்கும் போது அப்படியே 2 பைத்தியம் கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. சரி சரி, நாங்க உண்மையை சொல்லிடுறோம். உன் குழந்தைக்கு காரணம் யாருன்னு நான் கேட்டேன், நீ சொல்லவே இல்ல. எங்களுக்கு அதுவே கியூரியாசிட்டி அதிகமாயிடுச்சு. இந்தா டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட். உன் குழந்தைக்கு சந்தோஷ் தான் அப்பனாங்கிறத நாங்க செக் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த ரிப்போர்ட்ல தெள்ள தெளிவா இருக்கு, சந்தோஷ் அப்பா இல்லைன்னு. ஆமா, அப்போ உன் குழந்தைக்கு அப்பா யாரு? என்ன ஆதிரா, இன்னும் உண்மையை ஒத்துக்கிறதுக்கு உனக்கு மனசு வரலையா? ஏன் அப்படியே நிக்கிற? ஏதாவது பேசுமா? ஜானு, ஆதிரா அமைதியா இருக்கும் போதே தெரியல அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா சந்தோஷ் இல்லைன்னு. நீங்க சொல்றது உண்மைதான். என் குழந்தைக்கு அப்பா சந்தோஷ் இல்ல. இருந்தாலும்
நான் ஏன் சந்தோஷ் அப்பான்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? காரணம் இருக்கு. சந்தோஷ் ரொம்ப நல்லவன். தெரிஞ்சோ தெரியாமலோ என் மேல அவனுக்கு அக்கறை, பாசம் எல்லாமே அதிகமா இருந்துச்சு. நல்ல திறமைசாலி. அவனுக்கும் எனக்கும் எல்லா விஷயத்துலயுமே ஒத்து போகுது. அவனை மாதிரி ஒரு புருஷன் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் இல்லாம அவனை என் அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி வேற ஒரு குடும்பம் இருக்கு. அதை விட்டுட்டு அவன் வரமாட்டான். அதனால இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்கிட்டேன். நீங்க 2 பேரும் சந்தோஷ் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க உதவி பண்ணணும். நீங்க ஒன்னும் சும்மா செய்ய வேண்டாம். உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை சரியா பண்ணிடுறேன். அதிரா, இந்த உலகத்திலேயே பணம் தான் ரொம்ப முக்கியம். அதை எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கறேன்னு நீ சொல்லிட்ட. இனிமே பாரு, நாங்க எப்படி அசத்துறோம்னு மட்டும் பாரு. அதிரா, அதிரா. சந்தோஷ், இங்கதான் இருக்கேன், வா. என்ன அதிரா, என்ன பண்ணிட்டு இருக்க? உன் வருகைக்காக காத்துட்டு இருக்கேன். என்ன இங்க வெளியில போறியா? இல்ல, சும்மா சொன்னேன். சரி நீ இரு, நான் உனக்காக ஜூஸ் எடுத்துட்டு வரேன். இரு. இந்தா. Thank you. குடி. குடி. சந்தோஷ், குடு. என்னாச்சு சந்தோஷ்? என்ன பண்ணுது?